இந்த அற்புதமான வாழ்க்கை உங்களுக்காகவே படைக்கப்பட்டது. இந்த அமைதியான தருணத்தில் ஒரு கணம் கண்களை மூடுங்கள். இப்போதே உங்கள் மனதுக்குள் ஓடும் முதல் கேள்வி என்ன? அது உங்கள் நிதிச் சுதந்திரம் பற்றி இருக்கலாம். ஒருபோதும் தீராத கடன் சுமையை பற்றி இருக்கலாம். அல்லது இந்த உலகத்தில் ஏன் சிலர் மட்டும் அசாத்தியமான பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்ற கோபமாக இருக்கலாம். உங்கள் கைகளில் பணம் இல்லை, ஆனால் உங்கள் மனதுக்குள் ஓடும் எண்ணங்களோ மிகவும் பலவீனமானவை. நாம் காலையில் எழுவது ஒருபோதும் தீராத கடனுக்காக உழைப்பதற்காகவா? ஒவ்வொரு மாத முடிவிலும் வங்கிக் கணக்கில் பூஜ்ஜியங்களை பார்ப்பதற்காகவா? ஒவ்வொரு நாளும் உங்கள் உண்மையான கனவுகளை கொன்றுவிட்டு வெறும் நிம்மதியை தேடுவதற்காகவா? போதும், இன்றோடு அந்த பயம் தீரப்போகிறது. காரணம், அது நீங்கள் தேடி அலையும் லாட்டரி சீட்டு அல்ல. நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் வெறுத்து ஒதுக்கும் அதே பணம்தான். செல்வம் என்பது உங்களை நோக்கி ஓடி வரவேண்டிய ஒன்று. ஆனால் உங்களுக்குள் ஆழமாக புதைந்திருக்கும் ஒரு கசப்பான உண்மை இருக்கிறது. அதுதான், நீங்கள் பணத்தை வெறுக்கிறீர்கள். பலர் பணத்தை ஒரு சாபமாக பார்க்கிறார்கள். ஒரு மனிதனை திருடனாக மாற்றும் விஷமாக பார்க்கிறார்கள். பணம் உங்களை கெடுத்துவிடும் என்று நம்புகிறார்கள். ஆனால் இந்த கருத்தை உங்கள் மனம் எங்கு பதிய வைத்தது? நமது சமுதாயத்தில் பணக்காரர்கள் எல்லாம் கெட்டவர்கள், பணம் சம்பாதிக்க நல்லவன் இருக்க முடியாது என்ற எண்ணம் ஆழமாக பதிந்திருக்கிறது அல்லவா? உண்மை என்னவென்றால், நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அது உங்களை விட்டு விலகிச் செல்லும். இதுதான் பிரபஞ்சத்தின் மிக எளிய விதி. நீங்கள் பணத்தை மனதிற்குள் வெறுத்தால் அது ஒருபோதும் உங்களை தேடி வராது. பணம் என்பது ஒரு நடுநிலையான ஆற்றல். ஒரு கத்தியை சமையல் கலைஞன் பயன்படுத்தினால் அது உணவு சமைக்கும். அதே கத்தியை ஒரு திருடன் பயன்படுத்தினால் அது ஆபத்தை விளைவிக்கும். கத்தியில் எந்த தவறும் இல்லை. அதுபோலத்தான் பணமும். நீங்கள் நல்லவராக இருந்தால் பணம் உங்களை மேலும் பல நல்ல விஷயங்களை செய்ய வைக்கும். உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தை ஈர்க்க வேண்டுமானால் நீங்கள் முதலில் பிரபஞ்சத்தின் முதல் விதியை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விதியை நாம் சமநிலை விதி அல்லது அக்னி விதி என்று அழைக்கிறோம். நீங்கள் எதை பெற விரும்புகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் இருக்க வேண்டும். பணம் வேண்டுமானால் நீங்கள் பணத்தின் அதிர்வுடன் ஒத்திசைவு செய்ய வேண்டும். அதாவது, பணம் இருக்கும்போது எப்படி உணர்வீர்களோ, எப்படி சிந்திப்பீர்களோ அப்படியே இப்போதே நீங்கள் வாழத் தொடங்க வேண்டும். நீங்கள் பணத்தை வெறுத்துக் கொண்டே பணக்காரன் ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை வெறும் சத்தமாக மட்டுமே பிரபஞ்சத்தை அடையும். பிரபஞ்சம் சத்தத்திற்கு காது கொடுப்பது இல்லை. அது உங்களின் ஆழமான உணர்ச்சிகளுக்கு மட்டுமே பதில் அளிக்கும். உங்களிடம் பணம் கொட்டும்போது நீங்கள் யாருக்காவது உதவி செய்வீர்களா? உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவீர்களா? மன அமைதியுடன் இருப்பீர்களா? இந்த கேள்விகளுக்கான பதிலின் உணர்ச்சி நிலையை இப்போதே உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வாருங்கள். அதுதான் பிரபஞ்சத்தின் முதல் பாடம். நீங்கள் ஒரு காந்தத்தைப் போல பணத்தை ஈர்க்கத் தொடங்குவீர்கள். இந்த ஒழுக்கம், இதுவே உங்கள் அக்னி பார்வையின் அடுத்த ரகசிய பகுதி. இந்த ஒழுக்கம்தான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக உங்களை மாற்றுகிறது. இப்போது நாம் ஏன் பணம் உங்கள் அருகில் வந்தாலும் நிற்காமல் ஓடிப்போகிறது என்பதன் ஆழமான உளவியல் காரணத்தை பார்க்கப் போகிறோம். நாம் அனைவரும் பணம் வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் நம்மில் பலர் பணத்தை தக்க வைத்துக் கொள்ளும் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறோம். நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு சிறு ஓட்டை வழியாக நீர் வெளியேறுவது போல உங்கள் பணம் வெளியேறிவிடுகிறது. இந்த ஓட்டை எங்கே இருக்கிறது தெரியுமா? அதுதான் உடனடி திருப்தி. அவசர இன்பத்தை அடைவது. உடனே வாங்க வேண்டும், உடனே அனுபவிக்க வேண்டும். நாளைக்கு என்னவாகும் என்று கவலைப்படாமல் இன்றைய ஆசைகளுக்கு நம்முடைய உழைப்பை மொத்தமாக கரைப்பது. இந்தச் செயலானது பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பும் ஒரு பலவீனமான செய்தி. என்ன செய்தி என்றால், என்னால் நாளைக்காக காத்திருக்க முடியாது. எனக்கு நீண்ட கால பொறுமை கிடையாது. நீண்ட கால பொறுமை இல்லாத ஒருவரிடம் பிரபஞ்சம் எப்படி நிரந்தரமான செல்வத்தை அள்ளித்தரும்? அது சாத்தியமே இல்லை. இப்போது நாம் இந்த பொறுமையை கட்டி எழுப்ப ஆன்மீகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு எளிய பாடம் இருக்கிறது. அதுதான் சேமிப்பின் ரகசியம். சேமிப்பு என்பது அவசர காலத்திற்கு உதவுவது மட்டுமல்ல. அது பிரபஞ்சத்தின் மீதும் உங்கள் எதிர்காலத்தின் மீதும் நீங்கள் வைக்கும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. நீங்கள் ஒரு தொகையை சேமிக்கும் போது நீங்கள் பிரபஞ்சத்திடம் சொல்வது என்னவென்றால், என்னிடம் இப்போது போதுமான செல்வம் இருக்கிறது.
மேலும் செல்வம் வரும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த நம்பிக்கை தான் செல்வத்தை ஈர்க்கும் உங்கள் அதிர்வை மேலும் பல மடங்கு உயர்த்துகிறது. இன்றே உங்கள் மனதிற்குள் இந்த உறுதிமொழியை எடுங்கள். ஒவ்வொரு பணப் பரிவர்த்தனையிலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஒரு கட்டுப்பாட்டுடன் தனியாக எடுத்து வையுங்கள். அது எவ்வளவு சிறிய தொகையாக இருந்தாலும் சரி. இதுதான் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் உள்ள முதல் செயல்பாட்டு வேறுபாடு. ஏழைகள் கிடைத்ததை செலவழித்துவிட்டு மீதியை சேமிக்க பார்க்கிறார்கள். ஆனால் செல்வத்தை ஈர்க்கும் விதியை அறிந்தவர்களோ முதலிலேயே சேமித்துவிட்டு மீதியை மட்டுமே செலவழிக்கிறார்கள். இந்த மாறுபாடு உங்களுக்குள்ளும் வர வேண்டும். இந்த கட்டுப்பாடுதான் உங்களை கடனில் இருந்து விடுவிக்கும். நீங்கள் கடனில் இருக்கும்போது அது ஒரு சுமை மட்டுமல்ல, அது உங்கள் பிரபஞ்ச ஈர்ப்பு ஆற்றலை அதிர்வை தடுக்கும் ஒரு பெரிய சுவராக இருக்கிறது. கடன் என்பது கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த ஒரு முடிவின் நிழல். அந்த நிழல் இன்றும் உங்களின் இன்றைய நிதி சுதந்திரத்தை தடுக்கிறது. இப்போது நாம் கடனில்லா வாழ்வு என்பதை வெறுமனே வங்கிக் கணக்குடன் இணைக்கப் போவதில்லை. அதை ஆன்மீக அமைதியுடன் இணைக்கப் போகிறோம். ஒருவர் அதிக கடனில் இருக்கும்போது அவர் அதிக மன அழுத்தத்துடன் இருக்கிறார். மன அழுத்தம் இருக்கும் இடத்தில் அமைதி இருக்காது. அமைதி இல்லாத இடத்தில் செல்வத்தை ஈர்க்கும் உயர்வான அதிர்வு இருக்கவே இருக்காது. எனவே கடனை அடைப்பது என்பது வெறும் பணம் செலுத்துவது மட்டுமல்ல, அது உங்கள் மனதின் சுமையை இறக்கி வைப்பது, பிரபஞ்சத்தோடு மீண்டும் ஒத்திசைவு பெறுவது. இதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு செயல்பாட்டு திட்டம் இருக்க வேண்டும். முதல் படி, உங்கள் கடனை நேருக்கு நேர் பாருங்கள். அதை பற்றி பேசுங்கள். கடன் எவ்வளவு இருக்கிறது என்று தெரியாமல் வாழ்வதுதான் ஆழமான கிணற்றில் விழுந்த பிறகு கண்ணை மூடிக்கொள்வது போல. இன்று இரவே உங்கள் அனைத்து கடன்களையும் ஒரு காகிதத்தில் எழுதி பாருங்கள். இதில் எந்த கடனுக்கு அதிக வட்டி இருக்கிறது என்று கவனம் செலுத்துங்கள். உடனே அந்த அதிக வட்டியுள்ள கடனை முதலில் அடைப்பதற்கான ஒழுக்கத்தை உருவாக்குங்கள். இதைத்தான் பனிப்பந்து முறை என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் நாம் இதை கர்மா கழிக்கும் முறை என்று சொல்வோம். முதலில் அதிக சுமையை தீர்த்து அந்த சுமை குறைந்தவுடன் உங்கள் மனதில் வரும் அமைதியையும் ஆற்றலையும் மீதமுள்ள கடன்களை விரைவாக முடிக்க பயன்படுத்துங்கள். இந்த அமைதிதான் பிரபஞ்சத்தின் சக்தி. உங்கள் கவனம் முழுவதையும் என்னிடம் என்ன இல்லை என்பதிலிருந்து என்னால் இதை சரி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை மீது திருப்புங்கள். ஒருமுறை நீங்கள் கடனிலிருந்து வெளியேறினால் அக்னி பார்வையின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாராகிறீர்கள். அதுதான் உண்மையான முதலீட்டிற்குள் நுழைவது. முதலீடு என்பது அது வெறும் பணத்தை இன்னொரு இடத்தில் போட்டு அதன் வளர்ச்சிக்காக காத்திருக்கும் ஒரு கணக்கு வழக்கு செயல்பாடு மட்டுமல்ல. முதலீடு என்பது பிரபஞ்சத்தின் நம்பிக்கை விதி மீது நீங்கள் வைக்கும் ஒரு அசைக்க முடியாத அக்னி பார்வை ஆகும். இது உங்கள் மன அமைதியை சோதிக்கும் ஒரு ஆன்மீக பயிற்சி. இங்கேதான் நம்மில் பலர் மிகப்பெரிய தவறை செய்கிறோம். ஒரு விதை விதைக்கப்பட்டவுடன் அந்த விதை உடனடியாக பிரம்மாண்டமான ஆலமரமாக வளர்ந்து பலன் தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போல. நீங்கள் ஒரு முதலீட்டை செய்யும்போது அது உடனேயே உங்களுக்கு லாபத்தை திருப்பித் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் இந்த அவசரம், இந்த தரித்திருக்காத மனநிலை பிரபஞ்ச விதிகளை மீறுவதாகும். பிரபஞ்சம் ஒருபோதும் அவசரத்தில் வேலை செய்யாது. பிரபஞ்சம் எப்போதுமே பொறுமையாக வேலை செய்கிறது. ஒரு சிறிய விதையிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் உருவாக பல வருடங்களின் அமைதியான வளர்ச்சி தேவைப்படுகிறது. நீங்கள் அந்த விதையை பிடுங்கி ஏன் வளரவில்லை என்று தினம் தினம் தோண்டி பார்த்தால் என்ன நடக்கும்? அந்த விதை அழுகிப் போய்விடும். எந்த ஒரு ஜீவராசியும் தன்னை முழுமையாக வெளிப்படுத்த பொறுமை தேவைப்படுகிறது. அதேபோல்தான் நீங்கள் செய்யும் முதலீடும். உண்மையான செல்வம் கட்டமைத்தல் என்பது உடனடி லாபத்தை பார்ப்பது அல்ல. அது உங்கள் முதலீட்டை ஒரு ஆழமான கடலுக்குள் போட்ட தங்கமீனாக கருதுவது. அந்த மீன் கடலின் ஆழத்தில் நீந்தி தனது வலுவை பெருக்கி உங்களுக்கு ஒரு நாள் மிக பெரிய செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். இந்த காத்திருப்பு என்பது வெறும் நேரத்தை கடத்துவது அல்ல. இது உங்கள் ஆன்மீக பொறுமையை பலப்படுத்துவது. உங்களின் இந்த நீண்ட கால கவனம்தான் ஆன்மீகத்திற்கும் பணத்திற்கும் உள்ள மிக ஆழமான இணைப்பு. நீங்கள் முதலீடுகளை செய்யும்போது உங்கள் மனதை முதலில் தயார் செய்யுங்கள். இது 6 மாத திட்டம் அல்ல. இது குறைந்தது 6 வருடங்களுக்கான தொலைநோக்கு.
உங்கள் பணத்தை வேலை செய்ய அனுப்பிய பிறகு அதை பற்றி தினம் தினம் கவலைப்படுவதை உடனடியாக நிறுத்துங்கள். கவலை என்பது எதிர்மறை அதிர்வு. அது உங்கள் முதலீட்டின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் கொண்டது. உங்கள் சக்தி முழுவதும் கவலையில் கரைந்து போகும்போது நீங்கள் பிரபஞ்சத்திடம் நான் இந்த செல்வத்திற்கு தகுதியானவன் அல்ல என்று மீண்டும் மீண்டும் செய்தி அனுப்புகிறீர்கள். இதற்கு ஆன்மீகத்தில் என்ன தீர்வு? அதுதான் பற்றில்லாமை. முதலீட்டின் பலன் மீது பற்றில்லாமல் இருங்கள். பலன் வரும்போது நீங்கள் அடையப் போகும் மாற்றத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். அதாவது முதலீட்டில் எவ்வளவு லாபம் வரும் என்று கணக்கிடுவதை விட அந்த லாபம் வரும்போது நீங்கள் எப்படி வாழப்போகிறீர்கள், யாருக்கு உதவி செய்யப் போகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் பற்றில்லாமல் இருக்கும்போது பிரபஞ்சம் ஆச்சரியப்படும் வகையில் உங்களுக்கு செல்வத்தை அள்ளித்தரும். ஏனென்றால் நீங்கள் பணத்தை ஒரு கருவியாக பார்க்கிறீர்கள், அதை ஒரு கடவுளாகவோ அல்லது உங்கள் மகிழ்ச்சியின் மூலமாகவோ அல்ல. ஆனால் இந்த முதலீட்டை எப்படி கணிப்பது? இங்குதான் ஒரு சிறிய நடைமுறை பாடம் வருகிறது. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் மொத்த சம்பாத்தியத்திலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டிய அந்த முக்கியமான விகிதம் என்ன? இதுதான் செல்வத்தை பெருக்கும் அடிப்படை கோட்பாடு. இதை நாம் முப்பரிமாண பகிர்வு என்று அழைக்கலாம். நாம் ஈட்டும் வருமானத்தை 3 பிரிவுகளாக பிரிக்க வேண்டும். முதல் பிரிவு ஈதல், தர்மம். இரண்டாவது பிரிவு சேமிப்பு மற்றும் முதலீடு. மூன்றாவது பிரிவு செலவு மற்றும் வாழ்வாதாரம். பெரும்பாலானவர்கள் கடைசி இரண்டை பற்றி மட்டுமே அதிகம் பேசுகிறார்கள். ஆனால் செல்வத்தை ஈர்க்கும் ஆன்மீகச் சக்கரத்தில் முதல் மற்றும் அதிமுக்கியமான பகுதி இந்த ஈதல் எனும் தர்ம பகிர்வு தான். இதுவே பிரபஞ்சத்தோடு உங்கள் ஆற்றல் இணையும் முதல் சாவி கருவி. நீங்கள் உங்களின் வருமானத்தில் ஒரு சிறிய பகுதியை மகிழ்ச்சியோடும் முழு மனதோடும் கொடுக்கும்போது நீங்கள் பிரபஞ்சத்தின் பெருக்க விதிக்கு நேரடியாக ஒரு செய்தியை அனுப்புகிறீர்கள். அந்த செய்தி, நான் பற்றாக்குறையில் இல்லை, என்னிடம் பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகுதியான வளம் இருக்கிறது. இந்த மிகுதி உணர்வுதான் பிரபஞ்சத்தோடு நீங்கள் கொண்டிருக்கும் அதிர்வை, அலைவரிசையை உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது. நீங்கள் கொடுக்கும்போது அது உங்களின் பணப்பையிலிருந்து செலவழிக்கப்படும் பணம் அல்ல. அது உங்கள் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து பிரபஞ்சத்தை நோக்கி ஒரு விதை விதைக்கப்படுகிறது. ஒரு விவசாயி தனக்கு இருக்கும் விதைகளை முழுவதும் தின்றுவிட்டால் அடுத்த அறுவடைக்கு வழி இருக்காது. ஆனால் தனக்கு இருக்கும் விதைகளில் ஒரு பகுதியை நம்பிக்கை இழக்காமல் பொறுப்புடன் மண்ணில் விதைக்கும்போது அது பலமடங்காக பெருகி அறுவடையாக திரும்ப வரும். அதுபோலத்தான் உங்கள் ஈதல் எனும் நற்செயல். இதுவே செல்வத்தை பெருக்குவதற்கான நிரந்தரமான செயல்முறை. உங்கள் வருமானத்தின் 10% நீங்கள் மனதார நம்பும் நல்ல செயலுக்காக, ஒரு தொண்டு நிறுவனத்திற்காக அல்லது உண்மையிலேயே உதவி தேவைப்படும் ஒரு ஏழை மனிதருக்காக ஒதுக்க வேண்டும் என்று பல ஞான நூல்கள் தெளிவாக வலியுறுத்துகின்றன. இது வெறும் பணத்தை பிரிப்பது அல்ல. இது உங்கள் செல்வத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கும் ஆழமான பற்றை குறைத்து அதன் மீதான உரிமையை பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பிப்பது. இந்த பற்றின்மைதான் செல்வத்தை மேலும் வேகமாக உங்கள் பக்கம் ஈர்த்து வருகிறது. நீங்கள் செல்வத்தின் மீது வைக்கும் அன்பு பற்று என்னும் சுமையாக மாறும்போது செல்வம் விலகிச் செல்லும். அன்பு என்பது கருவியை பயன்படுத்துவது, பற்று என்பது அதையே நீங்கள் சார்ந்து வாழ்வது. நீங்கள் 10% கொடுக்கும்போது மீதமுள்ள தொகையை செலவு செய்வதற்கோ அல்லது சேமிப்பதற்கோ பயன்படுத்துவீர்கள். நீங்கள் ஈதலுக்காக கொடுக்கும் அந்த பணம் உங்கள் வாழ்க்கைக்குள் 20 மடங்காகவோ அல்லது அதற்கும் மேலாகவோ பெருகி திரும்ப வரப்போகிறது என்ற அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை உங்களுக்குள் இருக்க வேண்டும். இதுதான் செல்வத்தின் மீதான நம்பிக்கையுடன் கூடிய ஆன்மீக கட்டுப்பாடு ஆகும். உங்களின் ஈதல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனால் பிரபஞ்சத்தின் விதி அது திரும்ப தரும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த ஈதலுக்கான தொகையை ஒதுக்கிய பிறகுதான் அடுத்த கட்டமான சேமிப்பு மற்றும் முதலீட்டிற்குள் நாம் முழுமையாக நுழைய வேண்டும். உங்கள் சேமிப்பு என்பது அது வெறும் பணப்புத்தகத்தில் இருக்கும் எண்கள் அல்ல. அது உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் உங்கள் கையால் எழுதும் வாக்குறுதி பத்திரம். பலர் சேமிப்பை ஒரு நிர்பந்தமாக அல்லது ஒரு பாரமாக பார்க்கிறார்கள். நான் இப்போது அனுபவிக்காமல் எதற்காக இந்த சில்லறைகளை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள். ஆனால் செல்வத்தை பெருக்கும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்தால் சேமிப்பு என்பது உங்களின் தன்னம்பிக்கையின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது.
நீங்கள் சேமிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நான் என்னுடைய எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் சக்தி படைத்தவன் என்று பிரபஞ்சத்திற்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் அனுப்பும் ஆழமான செய்தி. உங்கள் வருமானத்தின் அடுத்த 10% நீங்கள் முதலீடு மற்றும் சேமிப்புக்காக பிரித்து வைக்க வேண்டும். ஈதலுக்காக பிரித்த தொகையைப் போல இதையும் எந்தவிதமான சமரசமும் இன்றி உங்கள் வருமானம் வந்த அடுத்த கணமே தனியாக ஒதுக்கி வைக்க வேண்டும். இதுதான் செல்வ மேலாண்மையின் மிக முக்கியமான ஒழுங்குமுறை ஆகும். இந்த சேமிப்பு தொகை உங்களின் மன அழுத்தத்தை குறைத்து வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத திருப்பங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அளிக்கும். இந்த அமைதிதான் நீங்கள் எடுக்கும் அடுத்தடுத்த முதலீட்டு முடிவுகளை பயத்திலிருந்து விலகி தெளிவுடன் எடுக்க உதவும். பயத்திலிருந்து எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவும் நிச்சயம் தோல்வியில் முடியவே அதிக வாய்ப்பு உள்ளது. இரண்டாவது அடுக்கு நீண்ட கால இலக்குகள். ஒரு வீடு வாங்குவது, உங்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி அல்லது ஒரு பெரிய பிரயாணம் போன்ற உங்கள் ஆசைகளுக்காகச் சேமிப்பது. இந்த சேமிப்பிற்கு ஒரு தெளிவான நோக்கம் இருக்க வேண்டும். ஆன்மீகத்தில் நோக்கமில்லாத செயல் வீண் என்பது போல இலக்கில்லாத சேமிப்பும் வீணான மன உழைப்புதான். நீங்கள் எந்த நோக்கத்திற்காக சேமிக்கிறீர்கள் என்பதை ஒரு காகிதத்தில் எழுதி அதை தினமும் பார்க்க வேண்டும். இதுதான் உங்கள் ஆழ்மனதுக்கு நீங்கள் கொடுக்கும் கட்டளை. மூன்றாவது அடுக்கு, இதுதான் மிகவும் சக்தி வாய்ந்த முதலீட்டு பிரிவு. நாம் முன்னர் பேசியதைப் போல முதலீடு என்பது பொறுமையின் ஆழமான பயிற்சி. இங்கு பணத்தை போட்டுவிட்டு தினம் தினம் அதன் ஏற்ற இறக்கங்களை பார்த்து பதற்றம் அடையக்கூடாது. நீண்ட கால நோக்குடன் செல்வம் தானாக பெருகும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த முதலீட்டை பற்றி நாம் அடுத்த பாகத்தில் இன்னும் விரிவாக பார்க்கப் போகிறோம். இப்போது இந்த சேமிப்பு மற்றும் முதலீட்டு பழக்கத்தின் மூலம் நீங்கள் பிரபஞ்சத்தின் காத்திருப்பு விதியையும் வளர்ச்சி விதியையும் ஒரே நேரத்தில் செயல்படுத்தத் தொடங்குகிறீர்கள். உங்களின் வருமானத்தின் மொத்தத்தில் 20% 10 ஈதலுக்கும் 10 சேமிப்பிற்கும் பிரித்த பிறகு மீதமுள்ள 80% தான் உங்கள் செலவுகளுக்கான உண்மையான வரையறை. இந்த 80% தான் நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்விற்காக உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் உங்களின் ஆசைகளுக்காக பயன்படுத்த வேண்டும். ஒருபோதும் இந்த எல்லைக் கோட்டை தாண்டி செலவு செய்யக்கூடாது. ஏனென்றால் அந்த எல்லைக் கோட்டை தாண்டுவது உங்கள் நிதி சுதந்திரத்திற்கான பாதையை நீங்களே உங்கள் கைகளால் அடைப்பது போலாகும். இது வெறும் பணக்கணக்கு அல்ல. இது உங்கள் மனதின் கட்டுப்பாட்டையும் ஆசையின் தீவிரத்தையும் சோதனை செய்யும் ஒரு நெருப்பு குண்டம். நீங்கள் வரையறுத்த அந்த 80% மீறி செலவு செய்யும்போது நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒரு பலவீனமான செய்தியை அனுப்புகிறீர்கள். அது என்னவென்றால், என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. என் ஆசைகள் என் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை. தன் கட்டுப்பாடு இல்லாத ஒருவரிடம் பிரபஞ்சம் நிரந்தரமான செல்வத்தை அள்ளித்தர தயங்கும். ஏனெனில் செல்வம் என்பது அதிக பொறுப்பை கேட்கும். கட்டுப்பாடற்ற மனதில் செல்வம் நிலையாக நிற்காது. இன்றைய உலகில் மக்களை பொருட்கள் வாங்கத் தூண்டும் நுகர்வு கலாச்சாரம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. அத்தியாவசிய தேவைகளுக்கும் அனாவசிய ஆசைகளுக்கும் உள்ள வேறுபாட்டை உணராதவர்கள் கடனிலும் ஏமாற்றத்திலும் மூழ்கிப் போகிறார்கள். உங்கள் தேவை என்ன? உங்கள் ஆசை என்ன? இதை நீங்கள் தெளிவாக பிரித்து பார்க்க வேண்டும். உங்களின் அடுத்த வீட்டு கடனுக்கான தவணையை ஒத்திவைத்துவிட்டு புதிய கைபேசியை வாங்குவது என்பது உங்களின் நீண்டகால நிதி இலக்குகளுக்கு நீங்கள் செய்யும் ஒரு பெரிய துரோகம். இங்குதான் திருப்தி உள்ள நிறைவு என்ற ஆன்மீக உணர்வு வருகிறது. உங்களிடம் இருக்கும் வளங்களைக் கொண்டு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கண்டறிவதுதான் திருப்தி. திருப்தி என்பது வளர்ச்சிக்கு எதிரானது அல்ல. மாறாக உங்கள் நிதியை திட்டமிடப்படாத செலவுகளில் இருந்து பாதுகாத்து முக்கியமான முதலீடுகளுக்காக வளர்க்க உதவும் ஒரு கோட்டை சுவர். நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்தவுடன் உங்கள் செலவுகளையும் அதே விகிதத்தில் உயர்த்துவது, அதாவது வாழ்க்கை தர பணவீக்கம் என்ற இந்த மாய வலையில் விழாமல் இருக்க இந்த 80% கட்டுப்பாட்டை நீங்கள் தீவிரமாக பின்பற்ற வேண்டும். உங்கள் வருமானம் உயரும்போது உங்கள் ஈதல், தர்மம் மற்றும் சேமிப்புக்கான விகிதத்தை உயர்த்துவதுதான் உண்மையான வளர்ச்சி. செலவு விகிதத்தை உயர்த்துவது செல்வத்தின் மீது ஆழமான பிடிப்பை ஏற்படுத்திவிடும். பற்றுதல் என்பது ஒருவித பயம். நீங்கள் பொருட்களைச் சேர்த்து கொண்டே போகும்போது அந்த பொருட்கள் உங்களை விட்டு போய்விடுமோ என்ற பயம் மேலோங்கும். இந்த பயமே செல்வத்தை ஈர்க்கும் உங்கள் ஆற்றல் மட்டத்தை குறைத்துவிடும்.
எனவே செலவை கட்டுப்படுத்துவது என்பது கஞ்சத்தனத்தின் அடையாளம் அல்ல. அது உங்கள் மனதில் அமைதியையும் நிதிச் சுதந்திரத்திற்கான அடையாளத்தையும் கட்டமைக்கும் ஒரு மிக உன்னதமான செயல். ஒருமுறை நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தத் தொடங்கி உங்கள் பணத்தை நீங்கள் ஆளுகிறீர்கள் என்ற உணர்வு வந்த பிறகுதான் பிரபஞ்ச விதிகள் உங்கள் பக்கம் முழுமையாகச் செயல்படத் தொடங்கும். ஏனெனில் கட்டுப்பாட்டை நிறுவிய மனதை நோக்கி மட்டுமே. அந்த எல்லைக்கோட்டை தாண்டி நீங்கள் செலவு செய்யும்போது நீங்கள் மீண்டும் கடனின் நிழலுக்குள் நுழைகிறீர்கள். அல்லது சேமிப்பு மற்றும் ஈதலுக்கான உங்கள் வாக்குறுதியை மீறுகிறீர்கள். இந்த வாக்குறுதியை மீறுவது பிரபஞ்சத்துடனான உங்கள் நம்பிக்கை ஒப்பந்தத்தை உடைப்பதற்கு சமம். நம்பிக்கையை உடைத்தால் பிரபஞ்சமும் உங்களுக்கு தாராளமாக கொடுக்க தயங்கும். இப்போது நாம் இந்த 80% செலவு கட்டுப்பாட்டை ஆழமாக பார்க்கப் போகிறோம். நமது இன்றைய உலகில் செலவுகள் என்பது தேவையை மட்டும் பொறுத்து இல்லை. அதுதான் சிக்கல். இன்றைய சந்தைப்படுத்துதல் உத்திகள் உங்களின் தேவையை விட உங்களின் ஆசையை தூண்டுவதில்தான் அதிக கவனம் செலுத்துகின்றன. நீங்கள் ஒரு பொருளை வாங்கும்போது அது உங்களுக்கு உண்மையில் தேவையா அல்லது அந்த பொருளை வாங்குவதால் கிடைக்கும் தற்காலிக மகிழ்ச்சி மட்டும்தான் தேவையா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். பெரும்பாலான நேரங்களில் அந்த பொருளை விட அதை வாங்குவதால் சமூகத்தில் கிடைக்கும் அங்கீகாரம் அல்லது மனதில் வரும் ஒரு சிறு உற்சாகம்தான் காரணமாக இருக்கும். இந்த செயல் ஒரு வெற்றுக் குடத்தை நிரப்ப முயற்சிப்பதற்கு சமம். பொருள் சார்ந்த மகிழ்ச்சியால் நிரப்ப முடியாத ஒரு ஆன்மீக வெற்றிடம் உங்களுக்குள் இருக்கிறது. உங்கள் உண்மையான மகிழ்ச்சி வெளியில் இருக்கும் பொருட்களில் இல்லை, அது உங்கள் உள் அமைதியிலும் உங்கள் கட்டுப்பாட்டிலும் இருக்கிறது. நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்காக பணத்தை செலவழிக்கும் போது நீங்கள் உங்கள் உள் அமைதியை விலைக்கு வாங்க முயல்கிறீர்கள். ஆனால் அது ஒருபோதும் வெற்றியடையாது. எனவே உங்களின் செலவு கட்டுப்பாட்டுக்கான விதி இதுதான்: உற்பத்தி செய்யாமல் நுகர்வு செய்யாதீர்கள். படைக்காமல் பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் உங்கள் உழைப்பால் எதையாவது படைத்திருக்கிறீர்கள், உற்பத்தி செய்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு செலவு செய்ய உரிமை உண்டு. ஆனால் உங்கள் நேரத்தை வெறும் நுகர்வுக்கு மட்டுமே செலவிட்டுவிட்டு மேலும் மேலும் செலவு செய்ய ஆசைப்பட்டால் நீங்கள் உங்கள் நிதிச் சுதந்திரத்தை அடகு வைக்கிறீர்கள். உங்கள் வாழ்வாதார செலவுகளை எப்போதும் கவனமாக பட்டியலிடுங்கள். தேவையில்லாத மாதாந்திர சந்தாக்கள் அல்லது உங்கள் வாழ்வை முன்னேற்றாத பொருட்கள், இவை அனைத்தும் நிதிச் சுதந்திரத்திற்கான உங்கள் பாதையில் இருக்கும் சிறிய தடைகள். இந்த தடைகளை நீக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் பிரபஞ்சத்தை நோக்கி நான் கட்டுப்பாடுடன் இருக்கிறேன், நான் செல்வத்தை நிர்வகிக்க தகுதியானவன் என்ற செய்தியை உரக்கச் சொல்கிறது. இந்த செலவு கட்டுப்பாடும் முதலீடும் தர்மமும் ஒரு சங்கிலி பிணைப்பு போல ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது. இதில் நீங்கள் எந்த பிணைப்பை உடைத்தாலும் உங்கள் செல்வம் பெருகும் ஓட்டம் தடைபடும். இந்த முப்பரிமாண பகிர்வில் இருக்கும் சமநிலைதான் உங்கள் அக்னி பார்வையின் பலம். இப்போது பணத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள மிக ஆழமான பிணைப்பை குறித்து பார்க்கப் போகிறோம். அதுதான் நன்றியுணர்வு, நன்றியறிதல். நன்றியுணர்வு என்பது அது நாம் ஏற்கனவே வைத்திருக்கும் செல்வத்தை மதித்து அங்கீகரிக்கும் ஒரு உள் செயல்பாடு ஆகும். இதுவே பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை அதிக ஈர்க்கும் ஆற்றல், உங்களுக்கு சாதகமாக செயல்படத் தூண்டும் மிக சக்தி வாய்ந்த ஆற்றல் மையம். பலர் தங்களிடம் பணம் குறைவாக இருக்கும்போது எப்போது அதிக பணம் கிடைக்கும் என்ற பற்றாக்குறை மனப்பான்மையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் மனம் முழுவதும் என்ன இல்லை என்பதிலேயே கவனம் செலுத்துகிறது. நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெருகும். பற்றாக்குறையில் கவனம் செலுத்தினால் பற்றாக்குறைதான் பெருகும். இங்குதான் நன்றியுணர்வு ஒரு மாற்றுப்பாதையை உருவாக்குகிறது. உங்களிடம் இப்போது என்ன இருக்கிறதோ அதற்காக நீங்கள் உண்மையிலேயே நன்றி செலுத்தவில்லை என்றால் பிரபஞ்சம் மேலும் எப்படி கொடுக்கும்? உங்களிடம் இப்போது இருக்கும் நல்ல உறவுகளுக்காக, இருக்கும் ஆரோக்கியத்திற்காக, உங்கள் வீடு, உங்கள் உணவு, உழைக்க கிடைத்த வாய்ப்பு, இவை அனைத்துமே ஒருவிதமான செல்வம்தான். இந்த பெருஞ்செல்வத்தை நீங்கள் அங்கீகரிக்கவில்லை என்றால் கண்ணுக்கு தெரியும் பணமாகிய செல்வத்தையும் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பாது. ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஒரு நண்பருக்கு ஒரு பரிசை கொடுக்கிறீர்கள். அவர் அதை பெற்றுக்கொண்டு இது போதாது, இதைவிட பெரிதாக கொடுத்திருக்கலாமே என்று குறைபட்டு கொண்டே இருந்தால் அடுத்த முறை நீங்கள் அவருக்கு பரிசு கொடுக்க தயங்குவீர்கள் அல்லவா? அதேபோல்தான் பிரபஞ்சமும்.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்காகவும் நன்றி சொல்லும் போது உங்கள் மனதில் இருக்கும் பற்றாக்குறையின் ஓட்டையை அடைக்கிறீர்கள். அந்த ஓட்டை அடைக்கப்படும்போது உங்கள் மனம் மிகுதி என்னும் நிலையான நீர்த்தேக்கப் பகுதியாக மாறுகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது மிகவும் எளிது. ஒவ்வொரு நாளும் காலையில் விழித்தவுடன் 5 விஷயங்களுக்காக மனதார நன்றியறிதல் செலுத்துங்கள். அது உங்கள் அன்றாட காப்பி கோப்பையாக இருக்கலாம், அல்லது இன்று நீங்கள் செய்த சிறிய உதவிக்காக இருக்கலாம். இந்த சிறிய செயல் உங்கள் மனதில் உள்ள எதிர்மறை அதிர்வுகளை தூக்கி எறிந்துவிட்டு நேர்மறையான வளத்தின் அதிர்வை உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது. இந்த நன்றியுணர்வு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கும் பணத்தின் மீதும் பிரதிபலிக்க வேண்டும். நீங்கள் ஒரு பணத்தை கொடுக்கும் போதும் ஒரு பொருளை வாங்கும் போதும் அதற்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இந்த செலவு என் வாழ்க்கையை மேலும் வசதிப்படுத்துகிறது என்று சொல்லுங்கள். இந்த மனநிலை மாற்றம்தான் பணத்தை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஈர்க்கும் ஆற்றலை தரும். நன்றியுணர்வு என்பது வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு செயல். உங்கள் செல்வத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கும் உயர்வான மரியாதை. இந்த மரியாதையோடு நீங்கள் அணுகும்போது அடுத்தபடியாக, குறிப்பாக பணத்தை தொடும் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் பணத்திற்காக ஒரு நன்றியறிதல் சடங்கை உருவாக்க வேண்டும். அது வெறும் உணர்ச்சியாக மட்டுமல்லாமல் ஒரு வலுவான செயலாக மாற வேண்டும். இந்த பலமான செயலின் அடுத்த கட்டம்தான் மனதில் காட்சிப்படுத்துதல் ஆகும். நீங்கள் அடைய விரும்பும் செல்வத்தை நீங்கள் ஒரு கனவாக மட்டும் பார்க்காமல் அது ஏற்கனவே நடந்துவிட்டது போல உங்கள் மனதின் திரையில் காட்சிகளாக ஓடவிட வேண்டும். இதுதான் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை முழு வேகத்தில் இயக்கத் தொடங்கும் மிக சக்தி வாய்ந்த செயல்முறை. ஒரு கணம் கண்களை மூடுங்கள். உங்களின் இலக்கு என்ன? 1 கோடி ரூபாய் நிதிச் சுதந்திரம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த 1 கோடி ரூபாய் இப்போது உங்கள் வங்கிக் கணக்கில் வந்துவிட்டது. இப்போது நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? உங்கள் மனதிலிருந்து அனைத்து பயம், பதற்றம், மன அழுத்தம் அனைத்தும் நீங்கிவிட்டது. நீங்கள் மிகுந்த அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறீர்கள். அந்த சுதந்திர உணர்வை உணருங்கள். இந்த காட்சியை, இந்த குதூகலமான உணர்வை நீங்கள் தினமும் இரவில் உறங்கச் செல்லும் முன்பும் காலையில் எழுந்த பின்பும் பார்க்க வேண்டும். இது வெறும் பகல் கனவு அல்ல. நீங்கள் உங்கள் மனதில் எந்த உணர்ச்சியை, எந்த காட்சியை தொடர்ந்து உருவாக்குகிறீர்களோ அதற்கேற்ற அதிர்வு அலைவரிசையை உங்கள் உடல் வெளியிடும். நீங்கள் மகிழ்ச்சி மற்றும் மிகுதியின் அதிர்வை வெளியிடும்போது அந்த மகிழ்ச்சிக்கும் மிகுதிக்கும் சமமான சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் வாய்ப்புகளையும் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கைக்குள் ஈர்க்கத் தொடங்குகிறது. பலர் இங்கு செய்யும் தவறு என்னவென்றால், அவர்கள் செல்வத்தை காட்சிப்படுத்தும்போது பணம் கிடைக்குமா என்ற ஒருவிதமான சந்தேகத்துடனும் பயத்துடனுமே பார்க்கிறார்கள். சந்தேகம் என்பது ஒரு எதிர்மறை சக்தி. அது நீங்கள் பிரபஞ்சத்திற்கு அனுப்பும் நேர்மறையான சமிக்ஞையை, அடையாளத்தை உடனடியாக ரத்து செய்துவிடும். எனவே உங்கள் மனதில் காட்சியும் உணர்வும் ஒன்றாக இணையும்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமே இருக்கக்கூடாது. உங்கள் நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும். உங்கள் முயற்சி உண்மையாக இருக்க வேண்டும். அதன் பலன் கிடைப்பது என்பது பிரபஞ்சத்தின் பொறுப்பு. நீங்கள் அந்த பலனை பெறுவதற்கு முழுமையாக தகுதியானவர் என்ற உறுதியான நம்பிக்கை உங்களுக்குள் இருக்க வேண்டும். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் உங்கள் அக்னி பார்வையின் கடைசி அத்தியாயம். இந்த நம்பிக்கையுடன் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நிதி முடிவும், உங்கள் ஈதல், சேமிப்பு, செலவு கட்டுப்பாடு அனைத்தும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக மாறி செல்வத்தை ஈர்க்கிறது. இந்த முழு செயல்முறையையும் இப்பொழுது செல்வத்தை ஈர்ப்பதற்கான அக்னி பார்வையின் அனைத்து ரகசியங்களையும் நீங்கள் முழுமையாக பெற்றுவிட்டீர்கள். இது வெறுமனே நிதி நிர்வாகம் அல்ல. இது உங்கள் ஆன்மாவின் கட்டுப்பாட்டை, உங்கள் மனதின் சக்தியை பணத்தின் மூலம் வெளிப்படுத்தும் ஒரு தத்துவ பயிற்சி. நாம் இன்று மிக ஆழமாக புரிந்து கொண்டோம். உங்கள் எண்ணங்கள் தான் செல்வத்தின் முதல் விதை. உங்கள் வார்த்தைகள் தான் அந்த விதையை வளர்க்கும் நீர். உங்கள் உறுதியான நம்பிக்கை தான் அந்த பயிரை அறுவடை செய்யும் காலம். நீங்கள் கொடுக்கும் தர்மம் என்பது வெறும் பகிர்வு அல்ல. அது பிரபஞ்சத்திற்கு நீங்கள் மீண்டும் விதைக்கும் நம்பிக்கை. உங்கள் சேமிப்பின் ஒழுக்கம் என்பது வெறும் பணம் சேர்த்தல் அல்ல. அது நீங்கள் உங்கள் எதிர்காலத்தின் மீது செலுத்தும் ஆழமான மரியாதை. உங்கள் செலவின் கட்டுப்பாடு என்பது வெறுமனே கஞ்சத்தனம் அல்ல. அது உங்கள் மனதின் ஆசையை நீங்கள் அடக்கி ஆளும் வீரத்தின் அடையாளம்.
எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் வெளிப்படுத்தும் நன்றியுணர்வு, இவை அனைத்தும் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பும் மிகச் சக்தி வாய்ந்த மிகுதி அதிர்வுகள் ஆகும். இனிமேல் பணம் உங்கள் வாழ்வில் ஒரு சுமையாக இருக்க வேண்டியதில்லை. அது உங்களின் உயர்ந்த இலக்குகளை அடைய உதவும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக இருக்கப் போகிறது. இந்த கணமே உங்கள் மனதில் இருக்கும் பயத்தையும் பற்றாக்குறை மனப்பான்மையையும் தூக்கி எறியுங்கள். நீங்கள் மிக பெரிய செல்வத்திற்கு தகுதியானவர். உங்கள் உள் சக்தி பிரபஞ்சத்தின் மிகுதி ஆற்றலுடன் இணையும்போது உங்களின் கனவுகள் நிச்சயமாக நிறைவேறும். இப்போது உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறது. உங்கள் பாதை தெளிவாக தெரிகிறது. இந்த செல்வ பயணத்தை நீங்கள் இன்றே இப்போதே தொடங்கப் போகிறீர்கள். உங்கள் வாழ்வு வெற்றியை நோக்கி ஓடட்டும். உங்கள் நிதிச் சுமை தீரட்டும். உங்கள் அக்னி பார்வை உங்களுக்கு வேண்டிய அனைத்து செல்வங்களையும் ஈர்க்கட்டும்.